20-30 வயசுக்குள்ள எல்லாருமே பண்ற தப்பு அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஃபர்ஸ்ட் தப்பு பண்ண பயப்படுறது. நீங்க 20 வயசுல தப்பு பண்றது பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால 30 வயசுல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா 20 வயசுல தான் உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்காது, நீங்க ரொம்ப யங்கா இருப்பீங்க. ஸோ இருக்கிற ரிஸ்க் எல்லாத்தையுமே 20 வயசுக்குள்ள எடுத்து முடிச்சிருங்க. 30 வயசுக்கு மேல வாழ்க்கையில நீங்க ரிஸ்க் எடுக்காம சந்தோஷமா இருக்கலாம். செகண்ட், இந்த வயசுல தான் மத்தவங்களோட பிரச்சனைக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஒரு ஹைட்டான இடத்துக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க லைட்டா இருக்கணும். உங்க மேல வெயிட்டேஜ் இல்லைன்னா தான் உங்களால ரொம்ப ஹைட்டா பறக்க முடியும். நீங்க எல்லாரோட பிரச்சனையும் உங்க மேல போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களால நடந்தே போக முடியாது, அப்புறம் எப்படி பறக்க முடியும்? தேர்ட், ரிவார்டே தேவையில்லாத நேரத்துல ரிவார்டு எதிர்பார்ப்பீங்க. உங்களோட 20ஸ்ல ரிசல்ட் எதிர்பார்த்து வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேலை கிடைக்காம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. ஸோ ரிசல்ட் எதிர்பார்க்காம உண்மையா வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய காசோ ரிவார்டோ எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா சேரும். அதுக்கு நீங்க உண்மையா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த 3 மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பண்ணாம இருந்தீங்க